வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்சி. இப்போ ரீசெண்டாக, அதாவது போன வாரம் ராம் சரண் நடிப்பில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் பெட்டி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் ஜான்வி கபூர் அவங்கள பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பெட்டி ரிவ்யூ வந்து போடலை. ஸோ அதனால ரொம்ப சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவ்யூவை ஃபஸ்ட்டு இந்த வீடியோலேயே வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பெட்டி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை அடிவாரத்தில் மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பேரே கிடையாது, அடையாளமே இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய படத்தோடைய கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அவர் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாலும், ஒரு கட்டத்தில் இல்லை நம்ம ஊருக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும், சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை போட்டு நசுக்கிறாங்க, ஸோ நம்ம ஊருக்கான அடையாளத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாரு. எந்த வகையில் அவர் போராடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸோ ஆரம்பத்தில் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு நபராக இருந்தாலுமே, அவருடைய போராட்டத்தோடைய முதல் படியாக அவர் களமிறங்குற ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்லிங். ஸோ ரெஸ்லிங்குள்ளே போகிறாரு. ஆனால் அங்கேருந்து ஒரு கட்டத்தில் வந்து பேரா அத்லெட்டிக்ஸ் போகிற மாதிரி அமையுது. ஸோ எதனால் இது அமைஞ்சது, என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியாக ராம் சரண் வந்து போராடி அவர் ஊருக்கான அடையாளத்தை அவர் உருவாக்குனாரா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ராம் சரண் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக தமிழ் டப்பிங்லையுமே டயலாக்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கான்செப்ட், இந்த இஷ்யூ எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அதை டீல் பண்ண விதம், தேவையே இல்லாத அன்வான்ட் சீன்ஸ் பலதையும் இந்த படத்துக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி, குறிப்பாக ஜான்வி கபூர் சீன்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத மாஸ் சீன்ஸு, ஃபைட் சீன்ஸு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் இல்லாமல் கண்டென்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இது ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கும். இப்போ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஜான்வி கபூர் பற்றி என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொதுவாகவே நிறைய ரிவ்யூஸில் வந்து சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் படங்களில் வந்து ஹீரோயின் கேரக்டருக்கு அந்தளவுக்கு ஸ்கோப்லாம் இருக்காது, சும்மா பேருக்கு ஒரு ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் வந்து வெறும் கிளாமருக்காகவே தான் பயன்படுத்தியிருக்காங்க, சும்மா காதல் காட்சிகளுக்காகவே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெளிவாக தெரியும். அந்த வகையில் ஜான்வி கபூர் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னாலே இவங்களும் இப்படி தான் சும்மா வந்துட்டு போவாங்க, கிளாமருக்காக தான் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தேவராலையும் அப்படி தான் நடந்தது, பெட்டிலையும் அதே தான் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதைக்களம் வந்து ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் காட்டப்படுது. கிராமத்தில் யார் இப்படி இவ்வளோ ஸ்டைலாக கிளாமரஸாக பாவாடை தாவணி போட்டுட்டு வருவா அப்படிங்கிறது தெரியல. அப்படி தான் வந்து ஜான்வி கபூருக்கான காஸ்டியூம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படி தான் அவங்கள காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்கான கேமரா ஆங்கிள்ஸ், க்ளோஸ்அப் ஜூமில் வந்து இடுப்பை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் வந்து இருக்குது. அண்ட் டயலாக்ஸ், ராம் சரண் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவங்க மேலே வந்து காதல் அப்படிங்கிறத விட காமன் தான் அதிகமாக இருக்கும். ஒரு தடவையாவது இவ்வளோ அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டயலாக்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் ஃபயரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆகுது அப்படின்னோடனே இந்த பெட்டி படத்துடைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு ஒரு பெரிய ட்வீட்டே வந்து போட்டிருந்தாரு. அதில் வந்து அவர் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை, யாரையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எங்களுடைய நோக்கம் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலுமே இவங்க பண்ணது ஆப்ஜெக்டிஃபிகேஷன் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீன்ஸை வந்து நாங்கள் ட்ரிம் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி இந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி அப்படின்னு போட்டுட்டு, த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிஸ்ரெஸ்பெக்ட் எவர் பெய்ட் டு அ லீடிங் உமன் இன் இந்தியன் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு ஜான்வி கபூர் அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைக் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே இன்னொரு பக்கம் ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. என்னன்னு பார்க்கும்போது, இந்த பெட்டி மூவி டீம் பண்ணது வந்து தப்பு தான், உங்களை வந்து இப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி தப்பான ஆங்கிள்ஸ்லாம் வந்து வச்சிருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஓகே, அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு தானே இந்த படத்தில் போய் நடிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து ஓகே சொன்னீங்க? ஆரம்பத்திலே வந்து இல்லை இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன், இப்படிலாம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியதானே. நீங்கள் நடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு சிம்பத்தி தேடுறீங்களா, இந்த மாதிரிலாம் போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா
ஒரு பக்கம் ஆக்ட்ரஸ் டிம்பிள் ஹயாத்தி, இன்னொரு பக்கம் வந்து ஆக்ட்ரஸ் ஆஷிகா ரங்கநாத். இவங்க 2 பேரும் ஜான்வி கபூருக்கு சப்போர்ட் பண்ற விதமா என்ன ட்வீட் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வந்து ஆக்ட்ரஸை குறை சொல்லாதீங்க. ஆக்ட்ரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல தான் அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்க வந்து சிஸ்டமை தான் வந்து குறை சொல்லணும். எங்க சிஸ்டம் ரொம்ப தப்பா இருக்கு, அதுதான் வந்து மாறணும். ஸோ டோன்ட் பிளேம் தி ஆக்டர்ஸ், பிளேம் த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே வந்து போட்டிருந்தாங்க. இவங்க சொல்றது வந்து சரியா, சிஸ்டமை தான் பிளேம் பண்ணணுமா, ஆக்ட்ரஸ் எதுவும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் மேலேயும் தப்பு இருக்கு, ஆக்ட்ரஸ் மேலேயுமே தப்பு இருக்கு. மாற்றம் வேணும்னா நாம ஃபர்ஸ்ட் மாறணும். அந்த வகையில் சிஸ்டம் சரியில்லை, இதை மாற்றணும்னா யார் வந்து மாற்றுறது? ஆக்ட்ரஸ் தான் வந்து இதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்து இருக்கணும். நாங்கள் வந்து இந்த மாதிரியான கிளாமரஸ் ரோல்ஸாக இருக்கட்டும், தேவையே இல்லாமல் சும்மா வந்துட்டு போகிற கேரக்டரு, ஹீரோவை காதலிக்கிற கேரக்டரு, சாங்ஸுக்காக டான்ஸ் ஆடுற கேரக்டர், இப்படிலாம் இல்லாமல் எங்கள் கேரக்டருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் நாங்கள் நடிப்போம், இந்த மாதிரியான ரோல்ஸில் மட்டும்தான் நடிப்போம், ஓவர் எக்ஸ்போஸ்டாக ஓவர் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து நோ சொல்ல ஆரம்பித்தாதான் இந்த சிஸ்டமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இல்லை எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஆக்டர்ஸும் இதே தான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸ் அவங்களுமே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்ல கற்றுக்கணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களுக்கும் இதே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம படத்துக்குள்ளே வர ஹீரோயின் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும், அவங்களுக்குமே ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும். நீங்கள் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் தேவையே இருக்காது, ஆனால் வலிஞ்சு திணிஞ்சு கேரக்டரை வந்து உள்ளே கிரியேட் பண்ணியிருப்பாங்க, கேட்டால் பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை ப்ரெசென்ட் பண்ணாலே அந்த படம் வந்து நல்ல படமாக தான் அமையும். இந்த கான்ட்ரவர்சியில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூரோடைய ஒரு சாட் கான்வர்சேஷனும் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு அன்வெரிஃபைடு சாட் கான்வர்சேஷன் தான், ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் ஐடியிலேருந்து தான் அந்த கான்வர்சேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பெட்டி படத்தில் வந்து ஒரு சில ஷார்ட் ஆங்கிள்ஸ்க்குலாம் வந்து நான் நோ சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ராம் சரண் வந்து சப்போர்ட் பண்ணார், அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஆங்கிள் வைக்காதீங்க அப்படின்லாம் வந்து அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகுது. ஒரு கட்டத்தில் வந்து ஏன் ஆக்ட்ரஸ்க்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஜான்வி கபூர் வந்து சவுத்தில் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் வெர்சஸ் சவுத்தாகவும் ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. நம்ம சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் மலையாளம் சினிமாவை இந்த கணக்குக்குள்ளே நம்மளால் சேர்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக தான் வந்து இருக்கும். ஹீரோயின் கேரக்டர் வந்து ரொம்ப ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது, கிளாமராக காட்டுறது, ஐட்டம் சாங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களும் அந்த படத்தில் ஒரு கேரக்டராக தான் வந்து ட்ராவல் ஆவாங்க. ஆனால் மற்றபடி தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது, அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இந்த 3 இண்டஸ்ட்ரியில் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஜூம் ஆங்கிள்ஸ்லாம் வச்சு எடுக்கிறதெல்லாம் தெலுங்கு சினிமா வந்து இப்போ வரைக்குமே கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாற வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்குன்னு நார்த் பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து புனித இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அங்கேயுமே வந்து இருக்குது. ஸோ அங்கேயுமே படங்களில் வந்து ஹீரோயின்ஸை எப்படி காட்டுறாங்க, எப்படிலாம் சீன்ஸ் வைக்கிறாங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் என்னமோ தெரியல, நிறைய ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டஸ்ட்ரியை தான் குறை சொல்கிறாங்களே தவிர பாலிவுட் இண்டஸ்ட்ரி பற்றி பெருசாக யாரும் குறை சொல்கிறதே வந்து கிடையாது. அது ஏன் கொஞ்சம் பயாஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நமக்கு புரியல. அண்ட் இந்த கான்ட்ரவர்சிக்கு நித்யா மேனன் அவங்க சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் லிமிட்டட் கிடையாது, எல்லாத்துலேயும் தான் இருக்குது. ஸோ நாம் ஆக்ட்ரஸுமே வந்து நம்மளுடைய பவுண்டரிஸை வந்து கிளியராக செட் பண்ணிக்கணும், நோ சொல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு கரெக்டான விஷயம் தான். ஏன்னா இப்போ நித்யா மேனனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுமே படங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரியான கிளாமரஸ் ரோல்ஸாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணுறதில்ல. ஸோ அவங்க எந்த ரோல் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் சாய் பல்லவி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி தான் வந்து நடிக்கிறாங்க. இந்த மாதிரி சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர், கிளாமரஸ் ரோல்ஸ்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கான பவுண்டரிஸை கிளியராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்குற அந்த மாற்றம் வரும். இன்னொரு பக்கம் நம்ம சொன்ன மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்கிட்டையுமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. வெறும் ஆக்ட்ரஸை மட்டுமே நம்மளால் வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ சிஸ்டமும் இங்கே மாறணும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இதை மாற்றி ஆகணும். நீங்கள் இந்த கான்ட்ரவர்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.